கோலிவுட் இண்டஸ்ட்ரிக்கே திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் குடுத்திருக்காரு பிரேம்ஜி அப்படின்னு தான் சொல்லணும். ரீசென்ட்டா அவருடைய கல்யாணம் பத்தி வந்து ஒரு சில பேச்சுக்கள் வந்து அடிபட்டுட்டு இருந்துச்சு. அத வந்து அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ற வகையில, அவரு யார வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாரு, எங்க கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வெளியில வந்திருக்குது. ஸோ மொரட்டு சிங்கிள் அப்படிங்கிற டேக்கோட சுத்திட்டு இருந்த பிரேம்ஜி அவர்கள், இனிமேல் நான் மொரட்டு கப்புள் அப்படிங்கிற மாரி தான் வந்து மாறப்போறாரு. ஸோ அவருடைய கல்யாணம் பண்ணிக்க போற பொண் யாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, அவங்களோட பேரு வந்து இந்து. அவங்க வந்து சினி இண்டஸ்ட்ரிங்கள வந்து சார்ந்தவங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. 100% ஒரு காதல் திருமணமா தான் வந்து இருக்குது. பிளஸ் இவங்களோட கல்யாணம் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, ஜூன் மாதம் 9ஆம் தேதி திருத்தணியில இருக்கக்கூடிய ஒரு முருகர் கோயில்ல தான் வந்து இவங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து நடக்கப் போகுது. ஸோ கண்டிப்பா கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் வந்து எதிர்பார்க்கிற மாரி அவருடைய அண்ணனான வெங்கட் பிரபு அவர்கள் வருவாரு. இசைஞானி இளையராஜா அவர்களுமே வந்து கண்டிப்பா கலந்துப்பாங்க. மித்த செலிபிரிட்டீஸ்ல யார் யாரெல்லாம் வந்து வருவாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இன்னும் வெளியில வரல. ஸோ கல்யாணம் தான் வந்து அங்க நடக்குதே தவிர, ரிசப்ஷன வந்து சென்னையில தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு தகவலும் வந்து வெளியில வந்துட்டு இருக்குது. பிளஸ் இந்த இந்து அப்படிங்கிறவங்க வந்து சினி இண்டஸ்ட்ரி வந்து சார்ந்தவங்க இல்ல அப்படிங்கும்போது, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, ஒரு தனியார் பேங்க்ல வந்து வொர்க் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து வெளியில வந்திருக்குது. பிளஸ் இந்த கல்யாணமானது வந்து ஜூன் மாசம் 9ஆம் தேதி அந்த டேட்ல ஃபிக்ஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, தளபதி விஜய் அவர்கள் கூட போயிட்டு இருக்கிற கோட் படத்தினுடைய ஷூட்டிங் ப்ராசஸ் ஆனது இந்த மந்த் எண்டுல முடிவு பெற போறதாகவும், அத தொடர்ந்து தான் வந்து அவருடைய கல்யாணத்த வந்து பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் வந்து ஒரு தகவலும் வந்து வெளிய வந்திருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, இவ்ளோ நாளா சிங்கிளா கல்யாணம் பண்ணிக்க போறேன், இல்ல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம இருந்த பிரேம்ஜி அவர்கள், இப்ப அஃபிஷியலா வந்து இந்துவ நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து வெளியில வந்திருக்குது. ஸோ இவரு கூடயே வந்து இவருக்கு போட்டியாவுமே வந்து சுத்திட்டு இருக்கிறவர் தான் நம்மளுடைய சிம்பு அவர்களுமே. கூடிய சீக்கிரமே அவர்கிட்ட இருந்தும் இந்த மாதிரியான ஒரு அஃபிஷியல் அப்டேட் நம்மள வந்து சர்ப்ரைஸ் பண்ணும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கலாம்.